நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். 24/12/2000 இது அனிதாவோட பிறந்த நாள். அந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்ஸ் எங்க இருக்கும், எங்க வச்சிருப்பாங்க? இந்த நேரத்துல போன் வருது. இந்த அம்மாவா? அம்மா சொல்லுங்கம்மா. என்ன விமலா, ரெக்கார்ட் ரூம்குள்ள போனியா இல்லையா? அம்மா நான் வந்துட்டேம்மா. அங்கதாம்மா ஃபைல் தேடிட்டு இருக்கேன். அனிதாவோட பர்த்டே டேட் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? அம்மா அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குமா. அந்த வருஷத்து ரெக்கார்டு தான் நான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். பேச்சு சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்கம்மா. நான் கண்டிப்பா ஃபைல் எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. தயவு செஞ்சு போன் எதுவும் பண்ணாதீங்க. நானும் இங்க பயந்து செத்துட்டு இருக்கேன். சரி சரி, ரொம்ப தான் அழட்டிக்காத. என்ன, யார் கண்ணிலையும் மாட்டிக்காம சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா உங்க கையில கண்டிப்பா ஃபைல் வரும். சரி ஓகே. என்னங்க? வாருத்ரா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்பதான் மேனேஜர் அருணாச்சலம் கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் இப்படி பண்ணீங்க? வீட்டுக்கு வந்திருந்த நியூ கிளைண்ட்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்களாமே, ஏன்? வந்திருந்த யாருமே சரியான ஆளுங்க இல்ல ருத்ரா, எல்லாருமே ஃப்ராடுங்க. அதனாலதான் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா ருத்ரா. எனக்கு புரியலங்க. அவங்க அனுப்பி இருந்த கொட்டேஷன், அவங்க எத்தனை வருஷமா கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி அவங்களோட எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு தான் அந்த கிளைண்ட்ஸுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி சைன் பண்றதுக்காக அவங்களை இங்க வர சொன்னேன். ஆனா நீங்க அவங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு சொல்றீங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நேத்து இது விஷயமா நீ என்கிட்ட பேசினப்ப இந்த முறை புது கிளைண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு சொன்னேன். அப்பவே என் மனசுல ஒரு நெருடல் இருந்துச்சு. நீ புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிரிங்க உனக்கு எதிரா ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீ கான்ட்ராக்ட் கொடுக்க செலக்ட் பண்ண அந்த 4 கிளையன்ட்ஸோட கம்பெனி அட்ரஸ் டீடைல்ஸை டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா நான் ட்ரேஸ் பண்ண சொன்னேன். அப்படி பார்த்ததுல 3 பேருக்கு கம்பெனியே கிடையாது. சும்மா ஃபேக் அட்ரஸ் கிரியேட் பண்ணி கொட்டேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு கம்பெனி இருக்கு, ஆனா அவர் கூட எதிரியோட ஆளா இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் ருத்ரா அந்த 4 பேருக்கும் கான்ட்ராக்ட் கிடையாதுன்னு கேன்சல் பண்ணேன். என்ன சொல்றீங்க? 3 பேருக்கு கம்பெனியே இல்லையா? ஆமா ருத்ரா, இதுதான் உண்மை. நீங்க இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டீங்கன்னதும் அதுக்கு நிச்சயம் ஏதாவது ரீசனபிளான காரணம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய சதியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இல்லனா நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கும். நம்மளோட எல்லா மூமெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் யாருங்க பண்றது? நான் இப்படி சொல்றதுக்காக நீ என்ன கோச்சிக்க கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் பண்றது ஆதிரா தான். நமக்கு எதிராக ஆளுங்களை செட் பண்ணி இந்த மாதிரி வேலைகளை அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கும் ஆதிரா பையனுக்கும் கல்யாணம் நின்னு போனதுனால ஆதிரா பழி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் உங்களுக்கு தெளிவா விளக்கமும் கொடுத்துட்டேன். ஆனாலும் அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க திரும்பவும் சொல்றீங்களே. ருத்ரா, நீ நம்புனா ஒரு விஷயத்த கண்ணை மூடிட்டு முழுசா நம்புறாள். வெறுத்தாலும் அதே மாதிரி தான். ஆதிராவையும் நீ அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்க. அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட? சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ருத்ரா. நான் உனக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்.
வீட்ல எல்லாரும் இருக்காங்க. நம்ம தேவதை சக்தியை மட்டும் காணுமே. ஹே பிரியா, சொல்லுங்கம்மா. அந்த வேலைக்காரி சக்தி எங்க? துணிகாய போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருக்காமா. என் தேவதைய வேலைக்காரின்னு சொல்லிட்டாளே. வாட் அ ஷேம், வாட் அ ஷேம். இந்த நிலைமை உனக்கு மாற போகுது சக்தி. அதை மாத்துறதுக்கு தான் மாமா வந்திருக்கே. சரி, போய் ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாய். குட் மார்னிங். எப்பா என்னப்பா இது சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க? ஓப்பனிங் சரியில்லையே. ஓ சாரி சார் சார் சாரி, ஸ்லிப் டங் ஆயிடுச்சு. டங்கு ஸ்லிப் ஆகி ஈவினிங் மார்னிங் ஆயிடுச்சு. அதனால ஓப்பனிங் கொஞ்சம் வர்ஸ்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஆனா கிளைமேக்ஸ் கிக்கா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல நீ யாரு, என்ன விஷயமா வந்திருக்க அத சொல்லு. சொல்றேன் சார். வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டா மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவேன். ஹே, யார் நீ? என்னமோ ஓவரா தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். பில்டப்லாம் இல்ல மேடம், என்னோட இயல்பான நிலையே இப்படிதான். அந்த கருமம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஆண்டி யாரு? என்னை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏய், என்ன ஆண்டி கிண்டின்னு சொன்னா அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். முதல்ல வந்த விஷயத்த சொல்லுடா. யாரா நீ? கோபப்படாதீங்க மேடம், கூல் 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 சில். ஓகே, இப்போ நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் சூர்யா, SJ சூர்யா. யார்கிட்ட கதை விடுற? SJ சூர்யா எவ்வளவு ஸ்மார்ட்டா ஸ்டைலா இருப்பாருன்னு தெரியுமா? நீ பாக்குறதுக்கு 10 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாய் விக்கிறவ மாதிரி தெரியற. SJ சூர்யான்னு சொல்லி ஏமாத்திரியா? ஹலோ ஹலோ ப்ரோ 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 ப்ரோ, நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆஃப் பண்ணி கேள்வி கேட்டுட்டே இருந்தா என்னோட ஃப்ளோ கட் ஆகுதுல. நான் என்னோட பேர் SJ சூர்யான்னு சொன்னேன். டைரக்டர் SJ சூர்யான்னு சொன்னேனா? இல்ல, என் பேர் சூர்யா. எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, அதுல இருந்து ஒரு S எடுத்துக்கிட்டேன். எங்க அம்மா பேர் ஜெயந்தி, அதுல இருந்து J எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்து என் இனிஷியலா போட்டு SJ சூர்யா ஆயிட்டான். அவ்வளவுதான். யார் இவன்? சரிப்பா, நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு கூட வச்சுக்க. இங்க எதுக்குப்பா வந்திருக்க? அது யார் இது? அதத்தான் ருத்ரா நானும் கேட்டேன். சொல்லாம ஏதோ ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்கான். யாருப்பா நீ? என்ன விஷயமா வந்திருக்க? நான் என்னோட அத்தை பொண்ணை பார்க்க வந்திருக்கேன் மேடம். அத்தை பொண்ணா? அத்தை பொண்ணை பார்க்க வந்திருக்கியா? ஆமா மேடம். ஹே, நீ வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் அத்தை பொண்ண வேற எங்கேயாவது போய் தேடு. ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு. ஹலோ மேடம், அவசரப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க. நான் வீடு மாதிரியெல்லாம் வரல, சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட அத்தை பொண்ணு இங்க தான் வேலை செய்யறா. ஹே, பிரியாவை பார்க்க வந்திருக்கியா? ஒரு வேலைக்காரிய பார்க்கறதுக்கு இவ்ளோ பில்டப்பா? ஹே பிரியா, இங்க வா. அம்மா தோ வரமா. சொல்லுங்கம்மா. நீ இவரோட அத்தை பொண்ணா? ஐயோ இல்லம்மா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. சரி, நீ உள்ள போ. சரிங்கம்மா. இவ்வளவுதானே அத்தை பொண்ணுன்னு சொன்னீங்க. பிரியா கிட்ட கேட்டா நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான். ஹே, உண்மையை சொல்லு, என்ன விஷயமா இங்க வந்திருக்க? நான் உண்மையாவே என்னோட அத்தை பொண்ணை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவ தான் எங்க? அதோ வரா பாருங்க மேடம், அவதான் என் தேவதை. அவளை பார்க்க தான் வந்தேன். சக்தி தான் உன் அத்தை பொண்ணா? ஆமா மேடம். ஹே, இதுக்கு தான் இவ்ளோ பில்டப் போட்டியா? வேலைக்காரி சக்தியை பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுதானே. திருத்தம், அவ உங்களுக்கு தான் வேலைக்காரி, எனக்கு அவ வீட்டுக்காரியா வர போற. சக்தி, இந்த பையன் ஒண்ணு அத்தை பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான், உண்மையா? ஆமாமா, உண்மைதான். இவர் என் மாமா பையன்.
பேர் சூர்யா. பாத்தீங்களா மேடம், நாங்க 2 பேரும் பார்த்து 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் என் தேவதை என்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கா பாருங்க. சக்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, அட்டகாசமா இருக்க. உன்னை பார்க்க தான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன். தம்பி, நீ பாம்பேல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற, உடனே பாஷா பட பிளாஷ்பேக் சொல்லி எங்களை பயமுறுத்திட மாட்டியே? சே 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 சே. எனக்கு பல டான்களை தெரியும், ஆனாலும் உங்களை பயமுறுத்த மாட்டேன். ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த வேலைக்காரிக்கு சரியான லூசு தான் தாய் மாமனா கிடைச்சிருக்கான். ஆமா அத்தை, எனக்கு அவனை அப்படியே தூக்கி போட்டு வாங்கி மிதுக்கணும் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்தே சக்தினா எனக்கு உயிர். என்னை விட்டு அவளும், அவளை விட்டு நானும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சது கிடையாது. ஷோ, அதுக்கு சாட்சி தான் இதோ டான் டடாய்.